இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த விஜயதசமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன் தெரியுமா? அன்னை பராசக்தி அசுரனை வதம் செய்து வெற்றி சூடிய திருநாளை நாம் விஜயதசமியாக வருடந்தோறும் கொண்டாடுவது வழக்கம். சாய் பக்தர்களுக்கு தெரியும், விஜயதசமி தினத்தன்று சீரடி சாய்பாபா அவர்கள் மகா சமாதி அடைந்த நாள் என்று. இந்த வருடம் மற்றும் ஒரு சிறப்பு, திருப்பதி வெங்கடாஜலபதியின் பிறந்த நாளும் இன்று சேர்ந்தே வருகிறது. புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் வெங்கடாஜலபதி அவதரித்தார். இன்று புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் வருவதால் பகவானின் பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இதை ஒரு சிறு கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். துவாபர யுகம் முடியும் வரை பூமியில் தவம் இருக்க ஸ்ரீமன் நாராயணன் முடிவு செய்தார். அவர் தவத்திற்காக வேங்கடமலையில் உள்ள ஒரு எறும்பு புற்றை தேர்ந்தெடுத்தார். கடும் தவம் புரிந்தார். கலியுகத்தின் தொடக்கத்தில் சிவனும் பிரம்மனும் நாராயணனின் பசியை தணித்து தவத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எண்ணினர். ஆதலால் பிரம்மன் பசுவுருவில் வந்து புற்றின் மேல் பாலை பொழிந்தார். இதனை கண்ட அந்த நாட்டின் அரசன் புற்றில் இருப்பது ஸ்ரீமன் நாராயணனே என்று தெரிந்து கொண்டு அந்த மலையிலேயே அவரை எழுந்தருளச் செய்தார். இந்த அற்புத நிகழ்வு புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திர தினத்தன்று நிகழ்ந்தது. அதனால் நாம் இந்த திருநாளை அவரின் பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம். இந்த விஜயதசமி திருநாள் இந்த 3 சிறப்புகளையும் கொண்டுள்ளது. நாம் இன்று இறைவனை வணங்கி அனைத்து வளமும் நலமும் பெறுவோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை. ஓம் சரவணபவ.